ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்களோட சேனலில் எப்படி ஈஸியாக கப் கேக் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு 12 கப் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க, ஈஸியாக பீட் பண்ணக்கூடிய மாதிரி. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுங்க. பேக்கிங் பவுடருக்கு மூத்த பிராண்டு தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏனெண்டா ஸ்ரீலங்காவில் மூத்த பிராண்ட் தான் பேக்கிங் பவுடருக்கு பெஸ்ட். ஸோ நீங்கள் அந்த பிராண்டை சூஸ் பண்ணினீங்கன்னா ரொம்பவே நல்லா. பிறகு மாவையும் பேக்கிங் பவுடரையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதற்கு அப்புறம் நாங்கள் சிஃப்டர் எடுத்து அதை நல்லா சலிச்சு கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணின மாவு கலவையை இந்த சிஃப்டரில் நீங்கள் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஷிஃப்டர் மெஷின் தான் வச்சுருக்கிறேன். எனக்கு பர்சனலாக ஷிஃப்டர் மெஷின் தான் விருப்பம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணி நல்லா சலித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பட்டர் சுகரோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி 1 மினிட் பீட் பண்ணி கொள்ளுங்க. நிறைய நேரம் பீட் பண்ணாதீங்க, ஒரு 1 மினிட் மாதிரி பீட் பண்ணினால் போதும். இப்படி சுகர் விளங்காத மாதிரி இருந்தால் ஓகே, இதுதான் பர்ஃபெக்ட். எடுத்து வைத்த மாவு கலவையை இப்போ இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டையும் ஃப்ரெஷ் மில்க் ஒரு டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் மாதிரி நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க. ரொம்ப பீட் பண்ணாதீங்க, இல்லைன்னா பதம் பிழைத்திடும். ஸோ அதால் 1 மினிட் பீட் பண்ணினீங்கன்னா போதும். இப்போ 2வது முட்டையை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 மினிட் பீட் பண்ணுங்க. இதுதான் சரியான கேக் மிக்சர். இப்போ நாங்கள் கப் கேக் ட்ரேயை ரெடி பண்ணுவோம். ஈஸியாக கப் கேக் கலவையை போட ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணலாம். 12 கப் கேக்குக்கு அளவாக ஷேர் பண்ணலாம். கப் கேக்கும் ஒரே சைஸில் வரும். கேக்கில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் போக இப்படி ட்ரேயை தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. 180 பாகையில் 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு அவன் டைப்லேயும் பேக்கிங் டைம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து பார்த்து எடுங்க. இப்போ நாங்கள் ஐசிங் இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஐசிங் சுகரை நல்லா சலித்து எடுத்துக்கொள்ளுங்க. நூறு கிராம் பட்டரை ஆட் பண்ணுங்க. 1 மினிட் பீட் பண்ணி கொள்ளுங்க. அதோட ஐசிங் சுகரை ஆஃப் ஆட் பண்ணுங்க. அப்படின்னா 200 கிராம் ஐசிங் சுகரை 100 ஆட் பண்ணி கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் பீட் பண்ணினால் போதும். பிறகு மிச்சம் இருக்கிற ஐசிங் சுகரை ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு பீட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் சரியாக பீட் பண்ணுனா லைட் க்ரீம் கலருக்கு வரும். பிறகு வெனிலா சேர்த்து ஒரு 1 மினிட் பீட் பண்ணி கொள்ளுங்க.
சரியான பதத்தில் நீங்கள் செய்திருந்தால் இப்படி பவுலை எடுத்தாலும் ஐசிங் கீழே விழாது. இப்போ நாங்கள் கலர் சேர்த்து ஐசிங்கை ரெடி பண்ணுவோம். நான் இந்த கலர் எடுக்கிறதுக்கு 4 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். சில கலர்ஸுக்கு நீங்கள் ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டாலே போதும். கேக் அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் ஐசிங் பண்ணலாம் வாங்க. பைப்பிங் பேப்பர் எடுத்து 2D இல்லைண்டா 1M நொசல் யூஸ் பண்ணி கப் கேக் ஐசிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைப்பிங் பேப்பரில் இந்த ஓரத்தை கட் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி பைப்பிங் பேப்பரில் நொசலை வைத்து நொசல்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பைப்பிங் பேப்பரை கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐசிங்கை பைப்பிங் பேக்கில் போட்ட பிறகு ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ப்ரெஷரில் பைப்பிங் செய்கிற நேரம் டிசைன் ஒழுங்காக வராது. நான் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டிசைன் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் டிசைனை பார்க்கலாம். செகண்ட் டிசைனை பார்க்கலாம். தேர்ட் டிசைனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்தெந்த நொசலுக்கு எந்தெந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், எப்படி கேக் டிசைன் பண்ணுறது என்று ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இப்படி டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். டேஸ்டியான கப் கேக் ரெடி. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.